السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم اتق المحارم تكن أعبد الناس أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தோர்கள், அஹ்லு பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத்து நாள் வரும் வரை உண்டாவதாக. இந்த கண்ணியமான மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கின்ற சாதாத்துமார்கள், உஸ்தாதுமார்கள், உலமாக்கள், அழைக்கப்பட்டவர்கள், முன்சிதீங்கள், இந்த வீட்டார்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அலாதியான ஒரு ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்தருள்வானாக. என்னென்ன ஹாஜத்துகளை சுமந்து வந்திருக்கிறாங்களோ அந்த ஹலாலான ஹாஜத்தெல்லாம் வல்ல நாயன் இந்த திக்ருடைய மஜ்லிஸுடைய பரக்கத்தால் நிறைவேற்றி வைப்பானாக. என்னென்ன நோய்கள், பிரச்சனைகள், கவலைகள் உங்களுக்குள்ளால, உங்களோட குடும்பத்துக்குள்ளால சுமந்து கஷ்டப்படுகிறாங்களோ வல்ல நாயன் உன்னுடைய மாதமா இந்த முஹர்ரம் மாதத்தின் பரக்கத்தினால், அஹ்லு பைத்துகளை ஞாபகப்படுத்துகின்ற பரக்கத்தினால், சங்கையான உன்னுடைய திக்ரு மஜ்லிஸுடைய பரக்கத்தால் ரப்பே ரஹ்மானே அந்த பிரச்சனைகள், நோய்கள், நறுக்குகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீ நீக்கி இந்த ஹிஜ்ரி 1447 வருஷத்தை ரஹ்மத்தான மாதமாக முழு உலக முஸ்லிம்களுக்கும் வல்லநாயன் ஆக்கி அருள்வானாக என்ற துவா பிரார்த்தனையோடு சிறியோரு பயானுடைய ஆரம்பத்துக்கு வாருங்கள். கண்ணியமானவங்களே, நான் சொல்ல தேவையில்லை, மின்பர்ல கூட சொல்லிருக்கிறேன். வலிஹாமத்தி ஸ்ரீதேவிகளுக்கு பயான் என்று சொன்னது என்னை பொறுத்தவரையில் அவசியம் இல்லை. ஆனா குர்ஆன் அல்லாஹ் ஒரு ஆயத்து சொல்லி இருக்கிறானே, வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். உபதேசம் பண்ணுங்க, பயம் பண்ணுங்க, உலமாக்கள், உஸ்தாத்மார்கள் மாணவர்களுக்கு சொல்லுங்க, உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, கணவன்மார் மனைவிக்கு சொல்லுங்க. அடிக்கடி உபதேசங்கள் தெரிந்தவைகளை சொல்லும் பொழுது அந்த திக்ரு, அந்த உபதேசம், அல்லாஹ்வுடைய நல்ல விஷயங்கள் தன்ஃபஉல் முஃமினீன், முஃமின்களுக்கு பிரயோஜனம் செய்யும். ஒரு வாப்பா புள்ளைக்கு அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிய கவலைப்பட்டுடுவான, செல்வாத்த கேட்கிறான் இல்லையே என்ற வார்த்தை சொல்லிடப்படாது. டேஞ்சரான வார்த்தை அது. செல்வாத்த கேட்கிறான் இல்லையென்று பெத்த உம்மாவை சொல்லப்படாது. நீங்க புத்தி சொல்லி கொண்டிருக்கணும், நலவு சொல்லி கொண்டிருக்கணும், கெடுதிய கண்டா தடுத்து கொண்டிருக்கணும். அது இப்ப பிள்ளைக்கு வேலை செய்யும் அல்லது 10 வருஷத்துக்கு பிறகு வேலை செய்யும். நிச்சயமாக உங்களோட துவாவும் உங்களோட உபதேசமும் பிள்ளைக்கு வேலை செஞ்சு கொண்டுதான் இருக்குது என்றதை மறந்துடுவான். வாய் முந்தி எவ்வளோ சொன்னாலும் கேட்கிறான் இல்ல, எவ்வளோ சொன்னாலும் படிக்கிறான் இல்ல, எவ்வளோ சொன்னாலும் ஓதுறான் இல்ல, பள்ளிக்கு போறான் இல்ல என்ற வார்த்தை இல்ல. சொல்லி கொண்டிருக்கணும், உபதேசம் பண்ணி கொண்டிருக்கணும், கண்டிக்க இடத்துல கண்டிக்கணும். பதுவாவுடைய வார்த்தை மாதிரி வார வார்த்தைகள் பாவிச்சிடவே கூடாது. அது மிக பயங்கரமானது. வல்ல நாயன் அதிலிருந்து எல்லா உம்ம வாப்பையும் எல்லாம் பாதுகாத்து அருள்வானாக. குர்ஆனில சூரத்துல் ஃபத்ஹில ஒரு ஆயத்து அல்லாஹ் சொல்ற, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயத், இன்னா அர்சல்நாக ஷாஹிதவ் வ முபஷ்ஷிரவ் வ நதீரா. நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நான் முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தை அனுப்பியிருக்கிறேன். ஷாஹித், நீங்க தான் உலகத்துக்கே சாட்சியாளர். சூரியன், சந்திரன், கடல், கரை, காற்று எல்லாம் இருக்குதா? கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போறாங்க, அவங்க பிறந்தாங்க, அவங்க உலகத்துல வாழ்றாங்க. இன்றைக்கும் மதீனாவுல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட ஹுஜ்ரத்ல, அவங்களோட ரூம்ல பூமிக்கு கீழால ஹயாத்தோட தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யுன் யுர்ஸக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறாங்க, சுவர்க்கத்துடைய ரிஸ்க் கொடுக்கப்படுது. அது பொதுவான ஹதீஸ். முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது, எல்லா உலமாக்களுக்கும் தெரிஞ்சது, அல் அன்பியா வ அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன். அல்லாஹ்வுடைய எல்லா நபிமார்களும் ஹயாத்தோட இருக்கிறாங்க, கபர்ல தொழுகிறாங்க.
அதானே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜ் போச்சல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்து வந்தாங்க. கடந்து வரச்சில மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருந்தாங்க. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் 6ஆம் வானத்திலே மீந்தாங்க. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கட நிலைமையை விளங்கி 50 45 குறைச்சிட்டாங்க. 5 வந்த கண்மணி நாயகம் தப்பே முடல்ல. உம்மத்தை பத்தி எனக்கு தெரியும் நாயகமே ஸல்லல்லாஹு இதே குறைச்சிட்டு வாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஅல்து ரப்பி ஹத்தஸ்தஹியைது, நான் அல்லாஹ் கிட்ட வெட்கப்படும் அளவுக்கான கேட்டுட்டேன். ஈகான இலாண்டுட்டான். பாத்தீங்களா, ஒரே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் கபூர்ல மீந்தாங்க. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் 6ஆம் வானத்திலே மீந்தாங்க. இது எல்லா உலமாக்களுக்கும் தெளிவான விஷயம், எல்லா பொதுமக்களும் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப நபிமார்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு உலகத்துக்கும் அல்லாஹ் ஷாஹிதா அனுப்பியிருக்கிறான். வமுபஷிரா, எல்லா மூமின்கள் முஸ்லிம்களுக்கு நன்மாராயம். சுவர்க்கம் இருக்குது, அல்லாஹ்வை பார்க்கலும், நல்ல முறையில வாங்க, குடும்பத்தோடு இருங்க, ஒத்துமையா இருங்க, பிரச்சனைகள் வந்தா விட்டு கொடுங்க, மன்னிப்பு கேடுங்க, மன்னிப்பு கொடுங்க, பொறுமை செய்யுங்க என்று எங்களுக்கு நன்மாராயம் சொல்லிக்கிறாங்க. வனதீரா, இஸ்லாத்துக்கு மாற்று மதத்தவனுக்கு எல்லாம் எச்சரிக்க, நரகம் ஒன்றிற்கு கவனமா இரு, கபுரொண்டிக்கு மிக பயங்கரமானது, தப்பவே இயலாது என்று எல்லா மாற்று மதத்தவனுக்கும் எச்சரிக்கை செஞ்சாங்க. அது சப்ஜெக்ட் முடிஞ்சு அடுத்து அல்லாஹ் சொல்ற, லிதுமினு பில்லாஹி வரசூலிஹி, நீங்க எல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகத்தையும் ஈமான் கொள்ளணும். முதலாவது, அதான் முதலாவது. இப்ப எங்களுக்கே சொல்ற முதலாம் ஆயத்துல ஒண்ணு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பே. இப்ப எங்களுக்கு சொல்ற லிதுமினு பில்லாஹி வரசூலிஹி ஒன்று, நீங்க எல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்ளணும். நீங்க மட்டுமல்ல, உலகத்திலே எல்லா மனிதர்களும். வத்துஅஸ்ஸிரூஹு வத்துவக்கிரூஹு, நீங்க கண்மணி நாயகத்தை ரெஸ்பெக்ட் பண்ணணும், கண்ணியம் கொடுக்கணும், மரியாதை செலுத்தணும். இரண்டாவது. மூணாவது வத்துஸப்பிஹூஹு புக்ரத்தன் வாசீலா, மூணாவது சொல்ற புக்ரத்தன் வாசீலா, சுபஹிலையும் மக்ரிபிலையும் இந்த நேரத்திலையும் சுபஹுக்கு பின்னாலே என்னே மறந்துடாம திக்ரி செய்யணும், ஞாபகப்படுத்தணும் என்று அல்லாஹ் சொல்ற. 3 விஷயம் சொல்லிக்கி, ஈமான் கொள்ளணும், கண்மணி நாயகத்தை ரெஸ்பெக்ட் மரியாதை செலுத்தணும், என்ன ஞாபகம். இந்த ரெண்டுக்கும் இடையில ஈக்கிய மரியாதை அதபு. முதலாவது ஈமான், ஈமானுக்கு பிறகு அமல் அல்ல, மரியாதை அதபு. ஒரு புள்ள எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தும் வேலை இல்ல, டாக்டராகியும் வேலை இல்ல, இன்ஜினியராகி வேலையும் இல்ல, முஃப்தியாகி வேலையும் இல்ல, முழு உலக அறிவு கொடுக்கப்பட்டும் வேலை இல்ல, டிசிப்ளின் தெரியலையா, மரியாதை தெரியலையா, படிச்சு கொடுத்தவங்களை, உஸ்தாதுமார்களை, உம்ம வாப்பவ, மூத்தவங்களை, நோயாளிகளை மதிக்க தெரியாண்டா அவர் என்ன டாக்டர் படிப்பு, அவர் என்ன இன்ஜினியர் படிப்பு, அவர் என்ன பைலட், அவர் என்ன 35 லட்சம் 40 லட்சம் சம்பளம் எடுக்கிறது, எல்லாம் மைனஸ், எல்லாம் ஜீரோ. ஒரு படிப்பினைக்கு சொல்ற ஒரு மதரசாவுல ஒரு மாணவர் இன்னும் 6 மாசத்துல அவர் அவுட் ஆக போற உண்மையா நடந்த செய்தி. இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் படிப்பினை ஆயிக்கணும், உங்களுக்கும் படிப்பினை ஆயிக்கணும். பேசக்கூடிய முதலாவது எனக்கு படிப்பினை ஆயிக்கணும். நான் என் பிள்ளைகளுக்கு மரியாதை ஆயிக்கணும், மரியாதையை சொல்லி கொடுக்கணும். நீங்க எல்லாம் மரியாதை ஆயிக்கணும், உங்களோட பிள்ளைகளுக்கு மரியாதை அதபு அண்டத்தை கட்டாயம் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்ப அந்த புள்ள 6 மாசத்துல சனது எடுக்க போறாரு, சர்டிபிகேட் எடுக்க போறாரு, ஆலிமா போறாரு, பெரிய கிளாஸ் புள்ள மஹல்லி ஓதி முடிச்சா அப்ப அவர் ஒரு ஆலிமண்ட ஒரு அந்தஸ்துக்கு வாராரு, அப்படித்தானே? ஆனா அந்த புள்ள அடுத்த புள்ளியல்மா இல்ல, சரியான மெமரி, பாடம் பார்க்கிறது குறைச்சல், உஸ்தாது என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வார். உலமாக்கள் உஸ்தாது மாதிரி இருக்காங்க, மஹல்லி கிதாபுல ஃபத்துஹுல் மீன் கிதாபுல ஹரக்கத் இல்ல, ஈராப் இல்ல, சும்மா தான் வாசிக்கணும். சும்மா வாசிக்கா அது சின்னத்துல இருந்தே நஹு பாடத்துல இருந்து அந்த இலக்கணம் எல்லாம் படிச்சதால அவருக்கு எழுத்தில்லா கிதாப் எல்லாம் வாசிக்க தானே ஆலிங்கள். அப்ப அப்படி புள்ள டேலண்ட் ஆனவர் பாடம் பார்க்காம வந்து உஸ்தாது வாசிக்க சொன்னாலும் வாசிப்பாரு, மத்தனையும் வாசிப்பாரு, மத்தனுக்குள்ளிக்க சரகையும் வாசிப்பார். அவரோ டேலண்ட், அவ்வளோ அறிவு, அவ்வளோ ஞானம். ஆனா சில டைம்ல அதபுல கோளாறு விட்டுடுவாரு. மதரசால நிர்வாகி ஒத்தறிந்தாரு, வயசுக்கு பெய்த்து சரியான இபாதத்து, அவரு சரியான தஹஜ்ஜத் தொழுகை, சரியான அமல், எப்ப இருக்கிறு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், சும்மா வீணான பேச்சிலைகளை யோலத்து அல்ல, தேவையானதை பேசுற அடுத்த டைம் இஸ்திக்ஃபார். எவ்வளவு பெரிய இபாதத்தா ஒண்ணும். அல்லாஹ்வை நினைச்சு கொண்டு இருக்கேன்டா தேசிப்பட்டாளா, அல்லாஹ்வை நினைக்கியவங்க இபாதத்தோடு இருக்கவங்க ஒரு நாள் நோவிச்சிடவானம், அந்த பதுவா இப்ப ஒரு நாள் படிச்சிடும். மிக கண்ணியம், மரியாதை என்று சொல்றது.
யாரோடும் எங்களுடைய வயசுல மூத்தவரா மரியாதை, எங்களுக்கு படிச்சு தந்தவரா மரியாதை, எங்களுக்கு ஓய் தந்தவரா மரியாதை, எங்களோட உம்மா பாப்பா மரியாதை. உங்களோட வீட்லயே பாருங்களே, உங்களோட புள்ள ஓலவெளி எடுக்க புள்ளே உண்டு சரியா, காலுக்கு மேல் காலை போட்டுக்கொண்டு புக்கண்டு அதுவும் நிக்காரு. பாப்பவாகி நீங்க வாரீங்க, மகான் என்ன செய்றீங்க என்று அவர் காலை ஆட்டி ஆட்டி புக்க பார்த்து பார்த்து உங்களோட பேசுறா, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோபம் வரும், உங்களுக்கு இறக்கம் வருமா? புள்ள உடனே புக்க வச்சு வாப்ப வார அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உங்களோட சந்தோஷத்தை செல்லவா ஒண்ணும். இதான் மரியாதை. உங்களோட வீட்டுக்குள்ளேயே அந்த மரியாதையை பார்க்கலுமே. உங்களோட உண்மை வார நீங்க எலும்பி நிக்கிறண்டா உண்மைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்ப அந்த புள்ள அந்த மூத்த மனுஷனுக்கு சொன்னதுக்கு திருப்பி பேசிட்டாரு, ஒரு வார்த்தை திருப்பி பேசிட்டாரு. அவர் அவடத்திலே அழுதார், அதை நான் கண்ணால பார்த்த, கண்ணீர் வடிச்சாரு. ஆனா நடந்த சப்ஜெக்ட் என்னன்னு தெரியுமா? அவர் மன்னிப்பு கேட்கமில்ல அந்த புள்ள, அப்படியே இருந்தாரு. 6 மாசத்துல அவுட் ஆகுறவர் மனசால ஏதோ ஒரு குத்தம் ஒண்ணு செஞ்சு வெளியே போய்த்திட்டாரு, மௌலவியாக அல்ல. கடைசியா என்ன நடந்த? அவர் டீ கடையில டீ அடிச்சாரு, செருப்பு கடையில செருப்பு தச்சாரு, பஸ் ஓட்டினாரு. இன்று வரைக்கும் அட்ரஸ் என்னன்னு தெரியும். இதுதான் மரியாதையா குழப்பினா நடக்கிற அவமானம். மிக கவனம். இபிலிஸ் பெரிய அறிவாளி, எப்ப சரி அல்லாஹ் ரெண்டுன்னு சொன்னான். இபிலிஸ் சுவர்க்கத்துல இருந்தவன், நான் அல்லாஹ். ஃபிரௌனே அன ரப்புக்குமுல் ஆலான்னு சொன்னான். ஃபிரௌன் பார்த்து சிரிச்சு, ஷைத்தான் இபிலிஸ் பார்த்து சிரிச்சான். ஆண்டவனே, நான் மக்கள் எல்லாம் கெடுத்து கொண்டீங்க, நான் கூட அந்த வார்த்தை பாவிக்கல. ஷைத்தான் சொல்லல நான் ரப்பு என்னைய வணங்கு. ஆனா ஃபிரௌன் தான் சொன்னேன் அன ரப்புக்குமுல் ஆலா. பார்த்தாடு இப்படி ஆகல எல்லாம் எங்கிட்ட கிட்டே அவன் சந்தோஷப்பட்டான். ஆனா சுவர்க்கத்துல இருந்தவன், மலக்குமார்களுக்கு டீச்சர், மலக்குமார்களுக்கு ஒஸ்தாதா இருந்தவன் அல்லாஹ்வை வணங்கலான்னு சொல்லல, அல்லாஹ்வுக்கு சுஜூத மறுக்கல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சுஜூத ரெஸ்பெக்ட மறந்தான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன இல்லா இப்லீஸ். எல்லா மலக்குமார்களும் அல்லாஹ் சொன்னான், விழுந்தாங்க சுஜூதுல, அவன் மறுத்தான். ஏனென்று அல்லாஹ் கேட்டான். அவர் மண், நான் நெருப்பண்டான். பெருமை பேச்சொன்னும் பேசிட்டான். அதபு இல்ல. அல்லாஹ் ஃபஹுர்ஜ் மின்னா வ இன்னக ரஜீம், எடுத்தறியப்பட்டவனாக வீசிட்டான். சும்மா வீசினாலும் பரவாயில்லை, எடுத்தறியப்பட்டவன் என்று சொன்னா மட்டுமண்டாலும் பரவாயில்லை. வ இன்ன அலைக லஅனதி இலா யௌமுத்தீன், இலா யௌமித்தீன். ஏன லானத் ஏன ஷாஃபக்கேடு கியாமத்து நாள் வரக்காடி உனக்கு இருக்குது. அதபுல விட்ட மிஸ்டேக் 5000 வருஷத்துக்கு மேல அவன் சுஜூது செஞ்சீங்க. நாங்க 5000 வருஷம் வாழ்கிறோம்ல, 60-70க்குள்ளே கபரி பேய்த்திரோம். அதுக்குள்ள எவ்வளவு அநியாயம், எவ்வளவு பாவம், எவ்வளவு மனுஷனோ வச்சு, எவ்வளவு தொழுக கலா, எவ்வளவு நோம்பு கலா, எவ்வளவு பிழை, எவ்வளவு பிரச்சினை. தொழுகையும் இஹ்லாசா, உடம்புதான் தொழுகுது. அவன் இஹ்லாசான சுஜூது 5000 வருஷத்துக்கு மேல ரப்ப சுஜூது செஞ்சவன் மரியாதையை குழப்பினான், அல்லாஹ் தூக்கி வீசுட்டான். எந்த அளவுக்கு? எங்கட ஷாஃபி இமாம் உஸ்தாத் மாலிக் இமாம் எல்லாருக்கும் தெரியும். மாலிக் இமாமுக்கு பேரு இமாமுல் மதீனா. மாலிக் இமாம் அந்த காலத்துல அவர் தான் பெரிய அறிவாளி, அவருக்கு மேல ஒத்தரும் இல்ல. மஸ்ஜிது நபவியில அவங்க தான் பாடம் நடத்து, நிறைய மக்கள் வார. மாலிக் இமாம் உஸ்தாது தான், மாணவர் தான் ஷாஃபி இமாம். அந்த மாலிக் இமாம் மாணவர்கள் ஒருத்தர் தான் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ். பெரிய அறிவு கடல், பெரிய அறிவு ஞானி. இவங்க எல்லாம் உஸ்தாதுன மஜ்லிஸ்ல இருந்தவங்க. யாஷரி பாடம் நடத்தும் பொழுது, ஹதீஸ் நடத்தும் பொழுது ரகசியம் பேசினா போதும், கொஞ்சம் சத்தம் உயர்ந்தா போதும். சொல்லக்கூடிய ஆயத்தின் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவங்களே, விசுவாசிகளே, மூமின்களே, யா லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நீங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சத்தத்துக்கு மேல உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றானே சூரத்து ஹுஜராத்ல. அப்ப உயர்த்தினா என்ன தண்டனை? நரகத்துல போடுங்க. ஏன் அதாபுமிய கடிஷம் இல்லைன்னு அப்படி சொல்லல. அல்லாஹ் சொன்ன உங்களோட அமல் எல்லாம் நான் அழிக்கி, அமல் ஒண்ணுமே இல்லை. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்ற மாலிக் இமாம், யாராவது ஹதீஸ் பாடம் நடத்தும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடத்துக்கு பெருமா வருவாங்க. டெய்லி குளிச்சிட்டு வாரு, டெய்லி புதிய உடுப்பு ஊசி உடுத்து பண்ணுவாரு, டெய்லி தஅத்துரன் வ தபஹுரன், அப்படிதான் வருது. அத்தரும் பூசிர, சாம்பராணி மணக்க வைக்கிய, சாம்பராணி மணக்க வைக்கிய ஒரு சுன்னத்து. ஒரு மஜ்லிஸன் என்ன நாத்தங்கள் பெய்து மனம் பாருது. அது ஹரத்துல, மதீனாவுல, யமன்ல எல்லாம் இந்த காட்சியை பார்த்து ஒரு புகா மஜ்லிஸ் நடக்குண்டா மனம் வரும். நீங்க அரபியில பாத்திப்பீங்க, அப்படியே ஒருத்தர் வந்து பிடிப்பாரு, அவங்க தலைப்பை இப்படியே போட்டு பண்ணிக்க, அப்படியே தலைப்பை உள்ளுக்கெடுக்கு, உள்ளுக்கெடுத்தா இன்னொருத்தர் பிடிக்க, அவரும் இப்படி இருக்கு. மனம் பாஷிய, மனம் வாசனை, அது சுன்னத்து. அந்த மன வாசனையில மீசத்தான் பாடத்துக்கு டெய்லி வார, டெய்லி புதிய உடுப்பு. யாசரி சத்தம் போட்ட 5 ஆயத்தான் ஓதுற. நீங்க
ஹதீது நடத்தும் பொழுது சத்தம் போட்டா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால அவமரியாதையா நடந்தீங்க, உங்களோட அமல் எல்லாம் அழியும் என்று மாலிகிமா சொல்லுவாங்களா. ஒரு நாள் மாலிகமா பாடம் நடத்தி ஒன்னிக்கு நான் உண்மையிலே பேச வரோன்மெண்ட யோசிச்சு கொண்டு வந்தது வேற. ஆனா மஜ்லிஸ்ல அல்லாஹ் கொஞ்சம் அதப பத்தி சொல்லு என்றத உருவா கல்புல அல்லாஹ் உதிப்பொண்டு தந்து. ஆனால் அல்லாவே பேச வைக்கியா. மாலிகிமா பாடம் நடத்தி கொண்டிருக்கியா. பாடம் நடத்தி கொண்டிருக்க செல்ல தேலிக்க தேல் தேலிக்க தேல் நட்டுவக்காளி நட்டுவக்காளி தேல் எத்தனையோ மாணவர்கள் ஈக்க அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா மீக்கியாங்க. இவங்களை மாலிக் இமாம தேல் அந்த நட்டுவக்காளி சித்தத்த அஷர மர்ரத்தன் 16 தடவை கொத்துது. 16 தடவை. ஒரு தடவை கொத்தினாவே ஹபீப் விஷம். அது சில நேரம் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாட்டி மௌத்தாக வேண்டி வரும். அவ்வளோ பயங்கரம் தேல் கொத்தி நண்டிகள்னா. ஒரு புள்ளையோட செய்தி ஒன்றிக்குது இந்தியாவில் நடந்த உண்மையான செய்தி பேப்பர்ல எல்லாம் வந்த நேசரி போற புல் 1ஆம் ஆண்டு புள்ள அந்த புள்ள அழுகுது. உம்மா வலுக்கட்டையா சப்பாத்தை போட்டு ஷூவை போட்டு அனுப்புது. புள்ள அழுகண்டா ஸ்கூல் போகலான்னு அழுகே சொல்லி அதே காரணம் மிச்சம் உம்மா படுக்கு. ஆனா உண்மையிலே புள்ள அதுக்கல்ல அழுகுற வேறொரு விஷயத்தை அழுந்திக்குது. இல்ல இது ஸ்கூல் கட்டடிக்கு அழுகுறேன்னு சொல்லி சப்பாத்தையும் போட்டு பேக் என் கையில கொடுத்து தண்ணி போதும் அனுப்பிட்டேன். புள்ள ஸ்கூல் போகாடி அழுது ஸ்கூல்லே அழுகுற. என்னாண்டு டீச்சர் மாறையில பார்த்து உண்மையா நடந்த செய்தி, பேப்பர்ல வந்த செய்தி, இந்தியாவில் நடந்த செய்தி. அப்படியே என்னாண்டு பார்த்தா புள்ள உடனே மைகாலம் பிடிச்சி அப்படியே நினைவு மூச்சு இல்லாம உடனே ஷூ எல்லாம் கழட்டி பார்த்தா உள்ள நட்டுவ காலி ஒன்று. எத்தனையோ தடவை குத்தி கடைசி அந்த நட்டுவ காலி அந்த சப்பாத்துக்கு புள்ளையோட கால் கிரியே செத்து போயிது. கடைசி அடுத்த ரிப்போர்ட் இருந்த புள்ளைக்கு அந்த நட்டுவ காலி குத்தி நஞ்சேறி அப்படியே புள்ள காலஞ்செந்தி. பாத்தீங்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தை மிஸ்டேக் உண்டு செஞ்ச. ஷூ ஓடச்சல தட்டி போடணும், உட்கார்ந்து ஓடணும். ஷூ ஓடச்சல நின்று கொண்டு பிடிப்பிடி புழுந்து எங்களே புழுது ஓடச்சல் இல்ல, உட்கார்ந்து போடணும், தட்டிட்டு போடணும். அது நாங்களும் செய்யணும், எங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். பாத்தீங்களா? சுன்னத்துல ஒரு கொடுத்த மிஸ்டேக் உஷிரே பாதிச்சுட்டு. அப்ப ஷாஃபி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலி இந்த தாரி மாணவர் மாலிகிமா பாடம் நடத்தி கொண்டு தெரியல யாரு கண்டது இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா பாக்குறாங்க. 16 தடவை கொத்தி அவங்க பாடம் நடத்தி கொண்டு அவங்களோட மாட்டுக்கு பாடம் நடக்குது. ஆனா நிறம் மாறுது, உடம்புடைய நிறம் மாறுது. அப்படியே நிறம் மாறி பாடமும் முடியுது. மாணவர்கள் எல்லாம் பேத்துட்டாங்க. போனா உஸ்தாது கிட்ட அப்பே கேட்க இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா மாலிக் இமாமே உஸ்தாதே என்ன இது நிறம் எல்லாம் மாறி நட்டுவக்காலி 16 தடவை கொத்திரத்தை நான் பார்த்தேன். நீங்க ஒரு பேச்சு பேசாம இருந்தீங்களே, ஒரு வார்த்தை ஆய் ஊ என்ற ஒரு சத்தம் வச்சா நான் கண்மணி நாயகத்துடைய வார்த்தைக்கு அவமரியாதை ஆகிடுவேன் என்று பயந்துதான் நட்டுவக்காலி கொத்தினாலும் பரவாயில்லை, ஏன் உயிர் பிரிஞ்சாலும் பரவாயில்லை, நான் அமைதியா இருந்தேன் என்றாங்க. உடனே அந்த கண்ணியமான பேச்சுக்கு அந்த நஞ்சி தன்மை வெளியே போய்த்துட்டான். மாலிக் இமாம் எங்க மௌத்தானாங்க? மதீனால. மாலிகிமா மதீனால வாழும் காலம் எல்லாம் செருப்பில்லாம நடந்தாங்க. மதீனா மண்ல துப்பில்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண் பட்ட இடம், கால் பாதம் பட்ட இடம், கால் பாதம் பட்ட இடத்துல நான் துப்புரா. எவ்வளவு அவமரியாதை, எவ்வளவு கண்ணியம் கொடுத்தாங்க, எவ்வளவு மரியாதை வச்சாங்க. இந்த மரியாதை எங்கட புள்ளைகள் கிட்ட வரணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது, அதுல மாத்தம் செஞ்சிடப்படாது. மரியாதையோட வார இல்முதான் இல்முன் நாஃபியா, பிரயோஜனமான இல்மு. அந்த இல்மு தான் நல் அமல்களை உருவாக்கும். அந்த நல் அமல்கள் தான் அல்லாஹ்வை நெருக்கி வைக்கும். நீங்க அதபுல கோளாறு விட்டு புள்ளையில மரியாதை காட்டல்ல சேர் அடிச்சண்டி எல்லி புள்ளையோட கையை பிடிச்சு கொண்டு சேர்க்கிட்டே கேட்க போனா அது பின்னுக்கு தான் பிள்ளைக்கு பாதிக்கு. அப்ப பாதிக்க இல்ல பொருள் பாதிக்கும். சொல்லுவாங்க மூத்தவங்க, எப்ப அடிக்கியத்தை விட்டோமோ இப்ப போலீஸ்காரன் எல்லாம் மான் போடுறது ஆரம்பிச்சுட்டான். எப்ப அடிக்கத்தை விட்டுட்டோம், அடிக்க நீ என்ன சும்மா தாருக்குமா இருக்கும் அல்ல, மார்க்கத்திலே சொல்லிக்குது ரஹிமல்லா இம்ரான் அல்ல கவி பைத்தி சௌத்தா, யாருடைய வீட்டுல பிளம்பு தொங்க வைக்கப்பட்டு இருக்குதோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. நான் சொல்றதா கெட்டி சொன்னதா? இமாம்கள் சொன்னதா? எல்லா இமாம்களுக்கும் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னது, கவனமாயிரு, பிளம்பு வருமெண்டா புள்ள சிலிண்டர் சும்மே அடிக்க என்னால முழங்காலி கீழே 2 கொடுக்கணும். வாப்ப அடிப்பது அடிப்பது எந்த அச்சம் இப்ப இல்ல, அரசாங்கம் தடுத்து. ஆனால இப்ப போலீஸ்காரன் எல்லாம் பொடியம்மாருக்கு எல்லாம் 15, 20, 25 வயசுக்கு எல்லாம் இப்ப ரிமாண்ட்ல கம்பி எண்ணெய் ஏந்தி வருவே. சுண்ணத்தை விட்டா அங்க வைத்துதான் நிக்கணும். தட்டியத்தை விட்டா
மௌத்துக்கு தான் வர வேண்டி வரும். அதனால ஸ்ரீதேவிகளே, கண்ணியமானவங்களே, உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, நாங்க அதபு எண்ணத்தை மிக கவனமா வச்சுக்கொள்ளணும். எங்கட பிள்ளைகளுக்கும் எங்கட மகள்மாருக்கும் எங்கட மகன்மாருக்கும் ஒழுக்க மண்டத்தை கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கெல்லாம் ஹிஜ்ரி 1447 வருஷத்துல இருக்கிறோம். முஹர்ரம் மாசத்துல இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாசம். எத்தனையோ நபிமார்களுடைய சோதனைய அல்லாஹ் வெற்றி கொடுத்த நாள் முஹர்ரம் 10வது நாள் எல்லாருக்கும் தெரியும். அதுல மிக முக்கியமானது சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் அவருடைய கௌம் பனு இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டம் கிபித்தி எல்லாரையும் அல்லாஹ் அழிச்ச நாள் முஹர்ரம் மாசம். இந்த முஹர்ரம் மாசத்துல 10ஆம் நாளையில இந்த ஃபிரௌனுடைய கூட்டம் இந்த மூசாவை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டு இந்த 12,000 பேரையும் உட்படப்படாது அழிச்சிடணும் கொல்லணும் என்று விரட்டி போனாங்க. தெரிஞ்ச செய்திதானே. விரட்டுறாங்க, இவன் குதிரையில ஓடுறாங்க, பின்னால ஃபிரௌன் பட்டாளம் வருது, முன்னே கடல். ஃபிரௌன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் சொன்னாங்க, இன்னா லமுத்ரகூன், நாங்க எல்லாம் மாட்டி கொண்டுட்டோம். எந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வேலை எங்கட பாத்துல வீட்டுல இக்க விட்டா புஞ்சாது உள்ளலோட ஈக்கியதே எங்களே கொண்டு இங்க சேர்த்த. முன்னுக்கு கடல், பின்னுக்கு எதிர்த்தரப்புவாதி வால் வீசினா படுகள் லெவலுக்கு நிக்கும். மூசால சொன்ன வார்த்தை தெரியுமா? கல்லா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, இங்க சொல்ற மாட்டிக்கொண்டு உண்மையிலே கிட்ட வால் வீசிய தூரத்தான் பின்னுக்கு நிக்காங்க. முன்னே கடல், பாக்கு கத்திக்கு மாட்டின பாக்கு மாதிரி எங்களையும் தப்பையில வெட்டி தான் படுவணும். முன்னு போனாலும் உயிருக்கு ஆபத்து, பின்னு திரும்பினாலும் உயிருக்கு ஆபத்து. சரிதானே? மூசாலே சொன்ன ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் சொல்ற சூரத்து ஷுஆரால, கல்லா நீங்க சொல்ற மாதிரி அல்ல, இன்னமா இய ரப்பி சயஹ்தி, ஏண்ட ரப்பு என்னோட இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து கையில அசா இருக்குது, என்ன செய்யணும் அவருக்கு தெரியா. அசா கையில வந்த எல்லா நபிமாருக்கும் ஒவ்வொரு மூஜிசத்தை கொடுத்தீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மூஜிசத்து அசா, அசா கையில இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னமா இய ரப்பி, என்னோட ரப்பு இருக்கிறான். அதுதான் கைட், அதுதான் தலைவர், அவர்தான் இமாம், அவர்தான் ஷேக், அவர்தான் வழிகாட்டி. அதனால பின்னால் சமூகம் பாதுகாக்கப்பட்ட. அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்றே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டுகோ, தக்வாவோட நடந்துகோ. தனிமேல இந்திராத ஒரு பொம்பளை வந்தா ஒன்ன கெடுத்துருவா, இல்ல நீ அவளை கெடுப்பாய். வகூனு மஅஸ்ஸாதிகீன், நல்லவங்களோட சேர்ந்திரி. பாத்தீங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் எல்லாம் பயம் மாட்டிப்படுமண்ட. அங்க கைட் ஒருத்தவர் ஐயாரு, அவர் சொன்னார் இன்னமா இய ரப்பி சயஹ்தீன், என்னோட ரப் இருக்கிறான் என்ற வார்த்தை சொன்னதும் ஃபஅவ்ஹைனா இலா மூசா அன்திரிப் பிஅஸாக்கல் பஹர், மூசா அலைஹிஸ்ஸலாமே உங்களோட அசாவால அடிங்க கடலுக்கு. அடிச்சாங்க ஒரு அடி, இப்ப புத்திய போட்டு மடையனாகிடப்படாது. அசாவால தண்ணி கடிச்சேன் ஆகும். ஒரு போட் ஒன்று கடிச்சான், ஒரு கப்பல் ஒன்று வந்தாலும் வேறு செய்தி. அல்லாஹ் சொன்ன தண்ணி கடிக்கட்டான். ஆமன்னா சல்லம்னா, ஈமான் கொண்டோம் இஸ்லாமானோம் என்று அல்லாஹ் சொன்னானா அங்க செய்த, ஷேக்கு சொன்னாரா அங்க செய்த. எங்கட மூளைக்கெல்லாம் வேலை கொடுத்த இங்க வெறும் முட்டை வேண்டி வரும். அல்லாஹ் சொல்லிட்டான், அடிச்சாங்க. 12 பாதை, 12 ரோட் கடல். தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, 12 ரோட்ல போறாங்க, 12 ரோட்லயும் தண்ணி இல்லாத மண். கடல் ஹபீப், மண்ணானாலும் வலியானாலும் தண்ணி ஈரலிப்பீக்கோடுமே, ஈரலிப்பில்லாத மண். ஒரு மண் தூசி கூட பனு இஸ்ரவேல்ல 12,000 பேர் ஒத்தட காலையும் செருப்புலையும் ஷூலையும் ஒட்டி கொள்ளல. 12 பாதை, 12 பாதம் பெரும் பெரும் மலைகள் மாதிரி. அந்த மலைகள்ல அப்படி எந்தெந்த ரோட்ல யார் யாரு போறன்னு ஒத்தருக்கும் தெரியும். ஒரு உண்மா வாப்பா கொஞ்சாதி உள்ள அப்படி மாறி மாறி தான் போறான். 12 ரோட் பிரிஞ்சிட்டே போறாங்க. அல்லாஹ் அந்த 12 ரோட்டை மலையாக்கி எல்லாம் பெய்த்து சேர காட்டி வீதூர் கண்டாணி மாதிரி. எங்கடைய ரெட்டி ஆகிக்கொண்டு வீதூர்ல பாக்கு மோத்த பாக்கு பசந்த ஐக்குதா, சரியா கெட்டிக்கா, தலப்பா சரியா ஐக்குதா, சரியா சுருமா போட்டிக்கா, எல்லாம் பாக்கு. அத மாதிரி அடுத்தடுத்தவங்களை வீதூர்ல பாக்குற மாதிரி, கண்ணாடியில பாக்குற மாதிரி எல்லாரையும் அந்த தண்ணி எல்லாம் கண்ணாடி மாதிரி ஆக்கினான். எப்படி அல்லாஹ்வுடைய உதவி. அதுதான் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்பதுதான் எங்கட இந்த ஜலாலிய ராத்தி, எங்கட திக்ரு. சும்மா வாயால மட்டும் ஓதுறல்ல, வாய கல்போடு நீக்கோணும். திக்ர் என்று சொன்னது அல்லாஹ்வோடு எங்களை சேர்க்கிறது. வெறுமனே வாய் மட்டும் ஓதி நன்மை இருக்குது ஹபீப், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. கல்ப சேர்க்கோணும்.
ஓத செல்ல டைமை பார்க்க அங்க போகணும் இங்க போகணும் அந்த யோசனை கல்விக்கு வரப்படாது. அப்படித்தான் நாங்களும் ஓதணும். ஸ்ரீதேவிகளே, எங்கட பிள்ளைகளையும் ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் குறைஞ்சது ஓத வைங்க. கிளாஸு போற, ஐடி கிளாஸு போற, இங்கிலீஷ் கிளாஸு போற, சிங்கள கிளாஸு போற 2.5 hour ஒரு 20 நிமிஷம் சுபகுக்கு பின்னால மகரிபுக்கு பின்னா ஒரு 20 நிமிஷம் உம்மா வாப்பா எல்லாம் சேர்ந்து ஓதி பாருங்களே. வீட்டுக்கு வார ரஹ்மத்தும் பரக்கத்தும், கல்வி வந்த கவலை நீங்கிறதும் சந்தோஷமும் இந்த உள்ளவனுக்கே பிரச்சனையான காலமே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீதேவிகளே, எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனா இருந்தாலும் ட்ரில்லியனா இருந்தாலும் நிம்மதி அங்கே இல்லை. எவ்வளவு பெரிய விழா கட்டினாலும் மாலை கட்டினாலும் நிம்மதி அங்கே இல்லை. அல்லதீன யذ்குரூன அல்லாஹ, அல்லாஹ்வை திக்ர் செய்யோன். அல்லதீன ஆமனு வத்தத்மஇன்னு குலூபுஹும், ஈமான் கொண்டவங்களே விசுவாசிகளே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட உள்ளத்துக்கு நிம்மதி என்ன நினைக்கிறதால சொல்லிட்டு ஆயத்தெல்லாம் முடிக்கிற அலா பிதிக்ரில்லா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மூளைய திறந்துக்கோ, சொல்றத மறந்துடாதே. அல்லாடா இதுதான் மீனிங், நல்லா விளைங்கோ. சொல்லி முடிஞ்சு ஈமான் கொண்டவங்களே உங்களோட உள்ளத்துக்கு நிம்மதி திக்ராலதானு சொல்லி முடிஞ்சு திருப்பி அல்லா அலா பிதிக்ரில்லா. சரி அப்படித்தானே, நல்லா விளையுங்கோ. இதான் ஓ லெவல்ல ஷுவரா இந்த கணக்கு வார. இப்ப புள்ளையில எலக்ட்ல நிக்கி இந்த கணக்கு வாராமே 45 நிமிஷம் படிச்சு கொடுத்தாலும் எங்கேயோ ஒரு யோசனை இல்லை. இந்த 10 நிமிஷத்துல படிச்சு தாரதிக்கே வருமென்னா எலக்ட்ல இப்ப படிக்க புள்ளையா சும்மா ஒரு ஜாய் வாக்கிய புள்ளாது எது சொன்னாலும் அப்படித்தான். அது அல்ல அந்த புள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து வைப்பானாக. அலா பிதிக்ரில்லா, அறிந்து போங்கோ, அல்லாஹ்ட திக்ர கொண்டுதான் தத்மா இன்னுல் குலூப், கல்பு அமைதியாகும். அதனால ஆக பெரிய திக்ர் மஜ்லிஸ் இமாமுல் அருஸ் மாப்பிள்ளை ஆலிமா இந்திய வபாத்தாய் 131 வருஷமாகுது. அவங்க ஹிஜ்ரி 1231 பிறந்தாங்க. 1321 வபாத்தானாங்க. இன்னைக்கு ஹிஜ்ரி 1447 வருஷம். அன்றிலிருந்து இன்று வர காட்டியும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அமைப்புல எங்களுக்கு கோர்வை செஞ்சு சந்திக்கின்றா எவ்வளவு பெரிய சவாப் அவங்களுக்கு பெய்து கொண்டிருக்குது. அவங்களும் பிறந்த இந்த முஹர்ரத்துல முஹர்ரம் 18 பிறந்த ரஜப் 5 வபாத்தான அல்லாஹ்ட திக்ர தந்திரி பெய்தி பாருங்க. ஜலாலி ராத்திபு முன்னால் எந்திக்கு ஹத்தாது ராத்திப், ஜலாலி ராத்திப் தான் ஓத டைம் இல்ல, முழுக்க திக்ர் தானே. ஹத்தாது ராத்திப் சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி, 4 கலிமா 3 கலிமா, பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு அஊது பிகலிமாத்தில்லாஹி தாமா, எல்லாம் புகாரி முஸ்லிம் சியாவு சித்தால வார அவ்வளவு ஹதீஸ். ஒரு 15 நிமிஷம் டெய்லி உம்மா வாப்பா புள்ளைகள் எல்லாம் மகரிபுக்கு பின்னால நீங்க ஒவ்வொரு மாசமும் போய நாளையில் அசர்ல இருந்து மகரிபாக்காடி மோதுற மாதிரி ஸ்ரீதேவிகளே ஒரு 20 நிமிஷம் மகரிபுக்கு பின்னால இஷாக்கு பின்னால ஓதி பாருங்களேன் இஹ்லாஸோட. இந்த முஹர்ரத்துல இருந்து நான் ஆரம்பிச்ச என்ன செஞ்சு பாருங்களே, வீட்டுக்கு வர பரக்கத்தை பாருங்க, வீட்டுக்கு வர நிம்மதியை பாருங்க, வீட்டுக்கு வர முசீபத்து நீங்கிறத பாருங்க, வீட்டுக்கு வர பிரச்சனைகள் கவலைகள் நீங்கிறதெல்லாம் பாப்பீங்க. அதனால ஊர்பலாய் விடுங்க, யார பத்தியும் பேசாதீங்க. மனுஷன்டா குறைதான், மைனி கிட்டேன் குறை, மச்சனி கிட்டேன் குறை, நானா கிட்டேன் குறை, மௌலவி கிட்டேன் குறை, உஸ்தாது கிட்டேன் குறை. மனுஷன்டா குறைதான், குறைய பேசவான பேசி எங்களுக்கு நாங்களே ஊத்தே தேடிக்கொள்ள கூடாது. நாவ தந்திக்கு குறவேஷம், அடுத்தவனுக்கு புறம்பேஷம் ஏசம் அல்ல. திக்ரி செய், என்ன ஞாபகி, குர்ஆன் ஓதி, ஸலவாத் ஓதி, பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொண்டிரி என்று அதுக்குத்தான் நாவ தந்தி. அந்த நாவோ திக்ர்ல இருந்து பாருங்க, பிள்ளைகளோடு இருந்து பாருங்க, ஔராதா இருந்து பாருங்க. இந்த முஹர்ரத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் ஓதி கொண்டு தான் நிற்காங்க. டெய்லி ஓதுங்க. அடுத்த சூரத்துல் முல்க் ஒரு 30 ஆயத்து வாய்க்கு பழையினா 3 நிமிஷம் ஹபீப், 2 மணித்தியாலம் அல்ல, 1 மணித்தியாலம் அல்ல, 3 நிமிஷம். தபாரக்கல்லதி ஓதிட்டு படுங்க. கபர்ல வெளிச்சம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு லேசான வழியை காட்டி தந்தீங்க. நீ ராவு முழுக்க குர்ஆன் ஓதினாதான் உனக்கு கபருக்கு வெளிச்சம் என்றா சொன்ன. சூரத்துல் முல்க் சின்னொரு சூரத்து, 30 ஆயத்து. அது முஞ்சியா வெற்றியத்தாரது, அவங்களுக்கு துன்யாலையும் வெற்றி கபர்லையும் வெற்றி. ஆனால இதுக்கு மேலால் நான் பேச விரும்பல. இன்னும் 12 நிமிஷத்துல மகரிபுக்கு வாங்க வல்ல நாயன் பேசின அவ்வளவு. முதலாவது எனக்கு, என் குடும்பத்துக்கு, உங்களுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு, எல்லா தாய்மார்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் எடுத்து நடக்க வல்ல நாயன் அருள் வாழிப்பானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களின் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களது பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர்களை மன்னிப்பாயாக. இந்த சங்கியான மஜ்லிஸுக்கு வந்தவர்கள், இந்த வீட்டார்கள், தாய்மார்கள், உஸ்தாதுமார்கள், உலமாக்கள் எல்லோரையும் நீ மன்னித்து கிருபை செய்தருள்வாயாக. அனைவருடைய கல்புள்ள ஹலாலா ஹாஜத்தெல்லாம் நிறைவேற்றி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, ஹயாத்து உள்ள வரை
கெட்ட வியாதிகள் வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. ஹயாத்து உள்ளவரை ஆரோக்கியத்தோடு சுக்ரோடும் இஹ்லாஸோடும் வாழச் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, திருமணமாகாதவர்கள் நீ திருமணமாக்கி வைப்பாயாக. புள்ள பாக்கியம் பெறாதவர்கள் சாலிஹான குழந்தை பாக்கியங்களை நீ கொடுத்து வைப்பாயாக. அவர்கள் எல்லாம் உன்னிடம் கண்ணீர் வடிச்சு கேட்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஹஜ்ஜிக்கும் உம்ரா கோண்ட காபாவை பார்த்து கேட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். மதீனத்து மண்ணில கேட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த துஆயில நீ கபூல் செய்து கல்புக்கு சந்தோஷத்தை கொடுத்து வைப்பாயாக. ஆண் குழந்தைகளை மட்டும் பெற்றவர்களுக்கு பெண் குழந்தைகளையும் கொடுப்பாயாக. பெண் குழந்தைகளை மட்டும் பெற்றவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் கொடுப்பாயாக. கணவனை இழந்த விதவை பெண்களுக்கு நல்வாழ்வை கொடுப்பாயாக. அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை நறுமணமாக்கி வைப்பாயாக. ஹயாத் உள்ளவரை எங்கட வேலையை நாங்களே செஞ்சிடுவோம் யா அல்லாஹ். அடுத்தவர்களுக்கும் இஹ்லாஸோடு உதவி ஒத்தாசையா இருந்தோடும் யா அல்லாஹ். எங்களால் யாரும் பிரச்சனை ஆகிடக் கூடாது யா அல்லாஹ். அந்த முசீபத்திலிருந்து எங்களை எல்லாரையும் நீ பாதுகாப்பாயாக. குடும்பங்களோடு சேர்ந்து நடக்கிற பண்பை தருவாயாக. மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து பொறுமையோடு விட்டு கொடுக்கின்ற ஆக பெரிய சிறந்த இந்த 4 குணத்தையும் என இரத்த நாளங்கள்ல ஓடு உறவை செய்வாயாக. எங்கள் அனைவரும் நீ புரிந்து கொள்வாயாக. மாண்டு போன அனைவருடைய கபர்கள் நீ வெளிச்சமாக்குவாயாக. ரப்பே ரஹ்மான், இனிதான் நாம் மௌத்தாய் கபருக்கு வர இருப்பவர்கள் யா அல்லாஹ். அதுக்கு முன்னால் எங்களோட உடலையும் கல்வை நீ சுத்தமாக்குவாயாக. யாருக்குமே கடன் இல்லாமல் இருக்க செய்வாயாக. எல்லாருடைய துஆ பரக்கத்தோடு உலகத்தில் வாழ செய்வாயாக. யாருடைய பதுவாவுக்கும் ஆளாகுவதை விட்டும் பாதுகாப்பாயா. யாருடைய கல்வையும் அண்ணு வளமேனு நோவிச்சிடாம ஆக பயங்கரமான பாவம் யா அல்லாஹ், அதிலிருந்து எங்கள் எல்லாரையும் நீ பாதுகாப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தால் இந்த மஜ்லிஸையும் இங்கே வந்தவர்களையும் நம்முடைய நாட்டு மக்கள், இந்த ஊர் மக்கள், பலஸ்தீன் கஸா மக்கள், எல்லா மக்களையும் நீ கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. இந்த முஹர்ரம் மாதத்தில் இருந்து இந்த வருஷம் முழுக்க ஆயுள் முழுக்க பரக்கத்தாகி ரஹ்மத்தாகி ஷீமானாகி சுக்குரோடு சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடே தொழுகையோடே உம்மாப்படு துஆ பரக்கத்தோடே வாழச் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا. ربنا ربي ارحمهما كما ربياني صغيرا. ربنا ربي ارحمهما كما ربياني صغيرا. ربنا ربي ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.